ஹாய், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம சேனல் எடுத்திருக்கிற ஒரு டிஷ் வந்து எக் பேஸ்டான ஒரு டிஷ்ஷு, எக்கிட்டேரியன். ஏன்னா யூஸ்வலாக நம்மளுக்கு வந்து வெஜிடேரியன் சேனல் தான். பட் வெஜிடேரியன் சேனலில் இருந்தால் கூட இன்றைக்கி எல்லாரும் குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்ற ஒரு டிஷ் அப்படின்னா நான் காமனாக பார்க்குறது வந்து இந்த ஃப்ரைட் ரைஸ், அதுவும் இந்த எக் ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது ஜென்ரலாக எல்லோரும் வெளியில் போய் நம்ம சாப்பிட்றப்போ அந்த ஒரு கன்சிஸ்டன்சி, அந்த ஒரு டேஸ்ட் பிடிக்கும். எஸ்பெஷலி அந்த ஒரு லுக் அண்ட் ஃபீல் ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் பண்ணுறப்ப அது எப்படி பண்ணுறதுன்னு தெரியாது. எஸ்பெஷலி அந்த எக்கு யூஸ் பண்ணாமல் குக் பண்ணுறவங்களுக்கு அந்த எக்கை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரியாது. எஸ்பெஷலாக அது வந்து அந்த கரெக்டான கன்சிஸ்டன்சியில் எடுக்கணும். கலர், அந்த எக்கோட கலர் கொஞ்சம் கூட ப்ரௌனாக மாறிடக்கூடாது. ஒரு ஓவராலாக நல்ல ஒரு மிக்ஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் ஒரு அவுட்லுக்காக இருக்கணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த எக் ஃப்ரைட் ரைஸில் இதுதான். அதே மாதிரி இந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்ல ஒரு பிரைட் கலரில் இருக்கணும். நல்ல உதிரியாக இருக்கணும், ஒட்டக்கூடாது. ஏன்னா நிறைய இடத்துல வெளியில் வந்து இந்த ஃப்ளேவர் என்ஹான்சர் நிறைய யூஸ் பண்ணுறோம் அப்படின்ற ஒரு கம்ப்ளைண்ட் எப்பொழுதுமே உண்டு. அது உடம்புக்கு நல்லது இல்லை அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட் உண்டு. அதனால் நம்ம வீட்டில் பண்ணுறப்ப அதெல்லாம் எதுவும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு ஒரு பஞ்சியாக எக் ஃப்ரைட் ரைஸ் பண்ணி எப்படி கொடுக்க முடியும் அதான் பார்க்க போகிறோம். வாங்க நேராக போயிடலாம். இன்றைக்கி இதயம் வழங்கும் எக் ஃப்ரைட் ரைஸ். ஐ எம் சுந்தர். வெல்கம் டு ரெசிபிச்செக்கர். இந்த எக் ஃப்ரைட் ரைஸில் ரொம்ப முக்கியம், அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ்னால எந்த ஃப்ரைட் ரைஸ்னாலும் ரொம்ப முக்கியம், அந்த அரிசியை கரெக்டாக நம்ம வேக வச்சு எடுக்கணுங்க. அந்த உதிரியாக இருக்கணும், வேகாமல் இருக்கக்கூடாது, ஓவராக வேகக்கூடாது. அதுதான் ரொம்ப முக்கியம், கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். அதை ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துட்டு ஸ்டேஜ் 1ல் அதுக்கப்புறம் இந்த எக் ஃப்ரைட் ரைஸை அழகாக எப்படி ஃபினிஷ் பண்ண போகிறோம். அதே மாதிரி அந்த எக்கு வந்து நம்ம பேனில் போட்டு கலர் மாறாமல் எப்படி எடுக்க போகிறோம். அதான் ஒரு ட்ரிக்குன்னே சொல்லலாம், ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். வாங்க அதுக்கு தேவையான என்ன இன்க்ரீடியன்ஸ்னு பார்த்துட்டு டைரெக்டாக குக்கிங் போயிடலாம். ஸோ எனக்கு என்ன பண்ணியிருக்கேன், நம்ம எடுத்துருக்கிற ரைஸ் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அதை என்ன பண்ணியிருக்கேன், ஒரு 20 நிமிஷம் வாஷ் பண்ணி திரும்ப தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இந்த ரைஸ் தான் இப்போ நம்ம பாயில் பண்ண போகிறோம். ஸோ தண்ணி ஆல்ரெடி நான் ஒரு பேனில் வச்சு கொதிக்க வச்சுருக்கேன். ஸோ கொதிச்சிருச்சு. ஸோ இப்போது ரைஸை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி 2 விஷயத்தை சேர்க்க போகிறோம். ஒன்று வந்து ஜஸ்ட் 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறோம். ஜஸ்ட் கொஞ்சோண்டு கடலெண்ணெய் 1 ஸ்பூன் சேர்க்குறேன். ஒரு நல்ல ஃப்ளேவர். இது எதுனாலனா கொஞ்சம் ஒட்டாமல் வரும் ரைஸ், ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு வினிகர், ஏன்னா அது நல்ல ஒயிட் கலரில் இருக்கும் அது வினிகர் ஆட் பண்ணுறப்போ. ஸோ இப்போ நம்ம சால்ட் சேர்க்க போகிறதில்ல, ஜஸ்ட்டு இந்த அரிசியை மட்டும் சேர்த்து இதை நம்ம கொதிக்க வச்சு பாயில் பண்ணி எந்த ஸ்டேஜில் எடுக்கிறோம் அதான் ரொம்ப முக்கியம். அந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து அந்த அரிசி வந்து கம்மியாகவும் வேகக்கூடாது, அதிகமாகவும் வேகக்கூடாது, கரெக்டாக இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியமான ப்ராசஸ். இப்போ தண்ணி நல்லா பாயில் ஆகிருக்கு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம ஊற வச்சுருக்கிற அரிசியை நம்ம இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ இப்போ இது அப்படியே ஓப்பன் பாயிலில் தான் இருக்கணும். கொஞ்ச நேரம், ஒரு 5 மினிட்ஸ், டிபெண்ட்ஸ் ஆன் அந்த ரைஸ், அது மாதிரி மாறும். அது அந்த அரிசியை பொறுத்து தான். அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜ் கரெக்டாக இருக்குது அப்படின்னு எடுத்து காட்டுறேன். அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அதுக்கப்புறம் ஃபைனல் ஸ்டேஜுக்கு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 நிமிஷத்துக்கு ஒரு 5 நிமிஷம் சொல்லலாம். இப்போ வந்து இந்த ரைஸ் வந்து அழகாக ஒரு ஸ்ட்ரிங் மாதிரி வந்திருக்கு. ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இதில் இப்போ ஜஸ்ட்டு தனித்தனி அழகாக இருக்குது இந்த மாதிரி ஸ்ட்ரிங் மாதிரி. ஜஸ்ட் ஒரு உள்ளே மட்டும் லைட்டாக ஒரு ஹார்ட்னஸ் இருக்கும். ஸோ அது இந்த ஸ்டேஜ்லேயே எடுத்துடலாம். இது நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம அதில் போடுறப்போ, நம்ம ஸ்ட்ரெயினரில் போடுறப்போ அந்த இதுலேயே நம்ம குக் ஆயிரும். 1 செகண்ட் கூட டிலே படாமல் இந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயினரில் இதை வடிச்சிடலாம். ஸோ பார்த்திங்கன்னா அந்த அரிசியை நம்ம பர்ஃபெக்டாக வேக வச்சு இந்த மாதிரி நூலாக பூ மாதிரி உதிரியாக வச்சுருக்கோம். இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ஃப்ரைட் ரைஸ்க்கு. இப்போது நம்ம இந்த எக்கை உடச்சி அதை நம்ம அடித்து பீட் பண்ணி ரெடி பண்ணிக்குவோம். இப்போது நான் கேரட், பீன்ஸ் ரெண்டையும் எடுத்து பொடியாக வெட்டி பிளான்ச் பண்ணி இந்த மாதிரி வச்சுருக்கேன். பிளான்ச்சிங்னா என்னென்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருந்ததுன்னா நம்ம நிறைய வீடியோஸுக்கு முன்னாடி பண்ணியிருக்கோம். ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ் தான். அழகாக அதை வெட்டி அதை ஒரு பாயிலிங் வாட்டரில் போட்டு குயிக்காக குக் பண்ணி அதை குக்கிங் அரெஸ்ட் பண்ணி தண்ணி ஊற்றி அதை பண்ணுறோம். அப்போ இந்த கலர் ரீட்டைன் ஆகிடும். இதான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறோம். இப்போது நம்ம அடுத்து ஒரு பேன், உங்கள் வீட்டில் என்ன பேன் இருக்கோ அது யூஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி சைனீஸ் வாக் மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப ஈஸி நம்ம பண்ணுறது. ஸோ என்ன பேன் வீட்டில் இருக்கோ அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஜஸ்ட் அந்த பேன் ஹீட் பண்ணிவிட்டு ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் ஆயில், நான் இன்றைக்கி கடலெண்ணெய் தான் யூஸ் பண்ணுறேன், மந்த்ரா கடலெண்ணெய்.
ஸோ இப்போ இந்த ஆயில் லைட்டாக ஹீட் ஆகி வந்தோடனே நம்ம பொடியை வெட்டி வச்சுருக்கிற ஒரு 2 ஸ்பூன் ஆனியன், கலர் மாறிடவே வேணாம், ஜஸ்ட் ஒரு பரட்டிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற அடித்து வச்சுருக்கிற எக்கை அதில் ஊற்றிடுங்க. ஜஸ்ட் கலர் மாறாமல் அது நல்ல ஒரு ஸ்க்ராம்பிள்டு எக் மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி வரப்போ இப்படி ஓப்பன் பண்ணுறப்போ கரெக்டாக பாருங்கள், இப்படி லைட்டாக குக்காய் இப்படி வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரைஸை மிக்ஸ் பண்ணிடுவோம். எக்கோட முட்டையோட கலர் கொஞ்சம் கூட மாறக்கூடாது, ரொம்ப முக்கியம். ஸோ இப்போது நம்ம ஏற்கனவே பிளான்ச் பண்ணி வச்சுருக்கிற வெஜிடபிளை இதில் ஆட் பண்ணிடுங்க. பண்ணிவிட்டு இந்த ஸ்டேஜில் தேவையான அளவு உப்பு, ஒரு 3லேருந்து 4 பிஞ்ச் போட்டுக்கலாம். அதே மாதிரி ஒயிட் பெப்பர் பவுடர் ஒரு 2 பிஞ்ச், கலர் மாறிட வேணாம், லைட்டாக போடுங்க. போட்டு இந்த ஸ்டேஜில் ஜஸ்ட் ஒரு 2 ட்ராப் சோயா சாஸ், ஏன்னா நம்ம எதுவும் ஃப்ளேவர் என்ஹான்சர் எதுவுமே யூஸ் பண்ணல, கலர் மாறாமல் ஒரு 2 ட்ராப் சோயா சாஸ் ஒரு ஃப்ளேவருக்காக. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக ஒரு பர்ஃபெக்டாக உதிரியாக அழகாக ஒரு எக் ஃப்ரைட் ரைஸ். இப்போ ஃபைனலாக நம்ம பொடியாக வெட்டி வச்சுருக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸை தூவி நம்ம அழகாக சர்விங்க்கு ரெடி பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃப்ளேவர் உங்களுக்கு எப்பொழுதுமே ஒரு கமர்ஷியல் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அளவுக்குள்ள ஒரு ஃப்ளேவர். பட் அதே சமயம் எந்த ஒரு ஃப்ளேவர் என்ஹான்சர், எந்த ஒரு அன்வான்ட் இன்க்ரீடியன்ஸ் எதுவும் யூஸ் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் வச்சு நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ ஒரு பர்ஃபெக்டான எக் ஃப்ரைட் ரைஸ் ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற மாதிரியே, உங்களோட ஃபேவரட் ரெஸ்டாரண்ட் கிடைக்கிற மாதிரியே எந்த ஒரு அடிஷ்னல் இன்க்ரீடியன்ஸோ ஃப்ளேவர் என்ஹான்சரோ எதுவும் ஆட் பண்ணாமல் வீட்டில் இருக்கிற சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு அதே இருக்கிற டிப்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ், அந்த ஒரு ட்ரிக்ஸ் கரெக்டாக பண்ணி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கோம். சில்ட்ரனுக்குள்ளே ஒரு ஃபேவரட் டிஷ்ஷு, ஒரு ஹெல்த்தி டிஷ் கூட. ஸோ அதனால் இதை நீங்கள் இதே ப்ராசஸில் நீங்கள் சமைச்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய வீடியோஸ் நம்ம பண்ணுறோம், பட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணால் தான் எங்களுக்கு அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு என்னென்னு எங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எங்களுக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுங்க, ஒரு லைக் கொடுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் ஹாப்பி குக்கிங்.